டுடே 6th கொஷின் பார்க்கலாம். 6th கொஷினில் A ஓட செட் கொடுத்துருக்காங்க, B ஓட செட் கொடுத்துருக்காங்க, C ஓட செட் கொடுத்துருக்காங்க. பட் சியில் வந்து எலமெண்ட் நம்மளுக்கு தெரியுது 3யும் 5ம். ஆனால் ஏலையும் பிலையும் எலமெண்ட் நம்மளுக்கு என்னென்னு தெரியல. பட் அதுக்கான க்ளூ கொடுத்துருக்காங்க. ஏல வந்து அந்த இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும்? டபிள்யூவில் இருக்கும். அடுத்து அந்த எலமெண்ட்ஸுமே எதுக்குள்ள மட்டும்தான் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் 2 வரைக்கும் தான். அதுவும் 2 என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு அந்த இடத்துல லைன் இல்லை, வெறும் லெஸ் தென் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? 2வை சேர்க்கக்கூடாது. அப்போ எது வரைக்கும் அப்படின்னா நமக்கு டபிள்யூனா உங்களுக்கு தெரியும் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னா ஸ்டார்ட் வித் 0, 0லேருந்து 1 2 3 எக்ஸட்ரான்னு போய்கிட்டே இருக்கிறத நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதில் நம்ம எது வரைக்கும் எழுதுனா போதும் அப்படின்னா 0வும் 1 மட்டும் எழுதுனா போதும். 2 3 4 எக்ஸட்ராங்கிற நம்பர் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் லெஸ் தென் 2, 2க்கு குறைவாக எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டபிள்யூட ஆன்சர் என்ன? 0வும் 1 மட்டும்தான். ஸோ ஏன்ற செட்டில் நம்ம எழுத வேண்டியது 0வும் 1ம். A இஸ் ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் எது வரைக்கும் தான்? 1 வரைக்கும் தான். அடுத்து பிங்கிற செட்டை பார்க்கலாம். பியில் பார்த்தோம்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 லெஸ் தென் எக்ஸ். இந்த இடத்துல என்ன இல்லை? ஈக்குவல் இல்லை. ஸோ 1 என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. 1க்கு அப்புறம் 2லேருந்து நம்ம எழுதணும். 2 3 அப்புறம் எது வரைக்கும் தான்? 4 சேர்க்கணும். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ பியோட எலமெண்ட் அப்படின்னா பியோட எலமெண்ட் பி இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர்ஸ்னால ஸ்டார்ட் வித் 1, பட் 1 சேர்க்கக்கூடாதுங்கிறதுனால 2 3 4 சேர்க்கணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கு. அடுத்து சி வந்து கிவன் தான். ஸோ சியை எழுதிக்கலாம். சி வந்து 3, 5. இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். இதில் வந்து ஒரு 3 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் பி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சியோட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பி யூனியன் சியோடைய ஆன்சர். இப்போ ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பி யூனியன் சியோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு பியோட ஆன்சர் என்ன? 2, 3, 4. அடுத்து யூனியன். அடுத்து சியோட ஆன்சர் 3, 5. உங்களுக்கு யூனியன்னா என்னன்னு தெரியும். 2 செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்தால் விட்டுட்டு எழுதணும். ஸோ 2, 3, 4. இங்கே என்ன இருக்குது? 3, 5 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத எழுதிக்கலாம். 2 3 4 எழுதியாச்சு. செகண்ட் செட்டில் 3 இருக்குது, அதை ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அடுத்து 5 இருக்குது, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பி யூனியன் சியோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ ஏயோட ஆன்சரை எழுதிக்கலாம். ஏயோட ஆன்சர் 0, 1 கிராஸ். இப்போ ஏ எழுதியாட்டு ஏயோட ஆன்சர் 0, 1 கிராஸ் போட்டாச்சு. அடுத்து பி யூனியன் சியோடைய ஆன்சரை நம்ம எழுதணும். பி யூனியன் சியோட ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னென்னு? 2, 3, 4, 5. இப்போ நம்ம ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ என்ன செய்யணும்? ஆர்டர் பேரில் எழுதணும். 0வோட 2 3 4 5 பேர் பண்ணணும். 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. தென் 1ஓட பேர் பண்ணணும். 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ நம்ம ஏ கிராஸ் ஆஃப் பி யூனியன் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை நம்ம என்னென்னு வச்சுக்கணும்? 1 அப்படின்னு வச்சுக்கணும். இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம்? ஏ கிராஸ் பியை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் பி. இதில் ஏயோட ஆன்சரை ஃபஸ்ட் எழுதலாம். ஏயோட ஆன்சர் 0, 1. அடுத்து இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம எழுதுங்க. யூனியன் இருந்தால் யூனியன் எழுதணும். கிராஸ் இன்டர்செக்ஷன் இருந்தால் இன்டர்செக்ஷன் எழுதணும். இங்கே என்ன இருக்குது? கிராஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல கிராஸ்.
ஏ எழுதியாச்சு கிராஸ். நெக்ஸ்ட் பியோட ஆன்சர். பியோட ஆன்சர் 2, 3, 4. இப்போ நம்ம இதை பேர் பண்ண போகிறோம். 0ஓட 2, 3, 4, 1ஓட 2, 3, 4 பேர் பண்ணி எழுதுறோம். 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் 1ஓட 1, 2, 1, 3, 1, 4 ஓவர். இப்போ நம்ம A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ அகைன் நம்ம A ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 0, 1 எது ஃபர்ஸ்ட் செட் இருக்கோ அந்த செட்டை முதல்ல எழுதணும். இப்போ A எழுதியாச்சு. நெக்ஸ்ட் கிராஸ். அடுத்து என்ன இருக்கு? C இருக்கு. ஸோ C செகண்ட் எழுதணும். C என்ன? 3, 5. இப்போ நம்ம இது ரெண்டையும் பேர் பண்ணணும். ஏன்னா நடுவில் என்ன இருக்கு? கிராஸ் இருக்கு. அப்போ 0, 3, 0, 5. Then 1, 3, 1, 5. இப்போ நம்ம A cross Bயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. A cross Cயும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்கணும். A cross B யூனியன் A cross C. இதான் ரைட் ஹேண்ட் சைட ஹோலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ ரெண்டுக்கும் யூனியன் எடுக்கணும் அப்படின்னா ரெண்டு செட்டையுமே நம்ம என்ன செஞ்சு கம்பைன் பண்ணி எழுதணும். இப்போ நெக்ஸ்ட் A cross B எழுதிட்டோம். நம்ம யூனியன் A cross Cயும் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு ரெண்டுமே கம்பைன் பண்ணி எழுதணும். எலமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ செட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுவோம்? 0 ஸ்டார்ட் பண்ணி எழுதலாம். 0, 2. அடுத்து 0, 3. அடுத்து 0, 4. இது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதில். அடுத்து கீழே இருக்கக்கூடியதுலேயும் நம்ம வந்து 0 ஃபஸ்ட்டு நம்பர் 0 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா செகண்ட்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது செட்டில் 0, 3 இருக்கு. 0, 5. 0, 5 சேர்த்துக்கலாம் நம்ம. 0, 5. ஓகே. இப்போ நம்ம 0ல் வரதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து 1ல் வரதை பார்க்கலாம். 1ல் வரது பார்த்தோம் அப்படின்னா அதாவது நான் ஃபஸ்ட்டு செட்டில் 1 முதல் நம்பர் 1 வர மாதிரி 1, 2. அகெயின் 1, 4. தென் 1, 5. ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதுறோம். ரிப்பீட்டட் வந்தால் விட்டுட்டு எழுதும். இப்போ இதை நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்? 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீவியஸாக A cross ஆஃப் B யூனியன் C ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அந்த ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? A cross ஆஃப் B யூனியன் Cயோட ஆன்சர் 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 0ஓட 2, 3, 4, 5 பேர் பண்ணியிருக்கோம். அதே போல் 1ஓட 2, 3, 4, 5 பேர் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து 1ஓட ஆன்சராக வந்திருக்கு. இப்போ அதே போல் 2ஓட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? சேம் அதே தான். 0 வச்சு 2, 3, 4, 5 பேர் பண்ணது. அடுத்து 1 வச்சு 2, 3, 4, 5 பேர் பண்ணது. பேர் பண்ணதான் வந்திருக்கு. ஸோ 1, 2 ஈக்குவல். 1, 2 ஈக்குவல். ஸோ LHS is equal to RHS. It is verified. இதே போல் நீங்கள் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மும் இதே போல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.